அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கீழே கமெண்டில் கேட்ட கேள்வி, அது ஒரு வீடியோவை போட்டலாம் அப்படின்னு. நம்ம ஒரு வீடியோ போடுறோம். உதாரணத்துக்கு இந்த ராகு எப்போது நன்மை தருவார் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவில் தான் நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாமே ஒரு கமெண்ட்டாக ஒரு வீடியோவுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, நான் என்ன சொன்னேன், ராகு எப்போது நன்மை தருவார் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் ராகு நன்மை தரக்கூடிய இடங்கள் எங்கே, அது எப்படி இருந்தால் நன்மை தரும், எந்த கிரக சேர்க்கை இருந்தால் நன்மை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல்லையே இந்த லிஸ்ட்டில் இருக்குது, அதை போய் நீங்கள் எடுத்து இந்த வீடியோவை பாருங்கள். ரெண்டாவது, இன்றைக்கி முற்றிலும் நான் வேற ஒரு தோற்றத்தில் இருப்பேன். என்னுடைய இஷ்ட தெய்வம், என்னுடைய குலதெய்வம், நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு நான் வேண்டின நிறைய விஷயங்களை எனக்கு செஞ்சு கொடுத்த திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கிட்ட போய் நம்முடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்களும் நம்ம வீடியோ பார்க்குற அத்தனை குடும்பங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டி, நம்ம எல்லாருக்காகவும் நான் ஒரு மொட்டை போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அதை வழக்கம் போல் இந்த முகத்தை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு முன்னாடி மாதிரி இருக்காது, எனக்கே நல்லா தெரியுது. நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகணும். ராகு நீங்கள் சொன்ன மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 வீட்டில் தான் சார் எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு யோகம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லா வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா ராகு எந்த மாதிரி இருந்தால் யோகம் கொடுக்கும் அப்படிங்கிற அந்த வீடியோவில் ராகு எப்போது நன்மை தருவாருங்கிற அந்த தலைப்பில் நம்ம சொல்லப்பட்ட விஷயம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ரொம்ப சென்சிட்டிவாக அந்த விஷயத்தை அங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, இந்த மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 வீட்டில் ராகு இருக்கும்போது ராகு தன்னுடைய திசையில் நன்மை தருவார்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த வீட்டை ஏதாவது ஒரு வகையில் கெடுத்து தான் நன்மை தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த 5 வீட்டில் ராகு கேது இருந்தாவே இது யோகம்ட்டு இவங்களா ஒரு விஷயம் நினச்சிக்கிறாங்க. அதில் ஒன்றும் பெருசாக தப்பு இருக்குன்னு எனக்கு பண்ண. ஏன்னா ஒரு யாரும் பண்ண என்னை பொறுத்தவரையும் வீடியோ ஒரு 30% பேர் முழுசாக பார்த்தா அது பெரிய விஷயம். புரியுதுங்களா? லேசாக 2 நகர்த்துறது, ஏதாவது நம்ம ஒன்று சொன்னோம்னா அது அப்படியே நம்ம ஜாதகத்தில் இருக்குதான்னு பார்க்குறது. ஏன்னா நான் இதெல்லாம் கடந்து தானே வந்திருப்பேன். என்ன வீடியோவில் பார்க்கல, புக்கில் பார்ப்பேன். நான் 90களில் ஜோதிடம் கற்றுக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா புக்கு வாங்கி நிறைய வச்சுருப்பார். அன்னைக்கு நான் இந்த யோகம் நமக்கு இருக்குன்னு குறித்து வச்ச நிறைய யோகங்கள் என் வாழ்க்கையில் செயல்படவே இல்லை. ஆனால் அன்னைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சுல்ல. என்னுடைய ஜாதகத்தில் சூரியன் புதன் சேர்ந்துருக்கு, நான் எப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு நான் அப்படி தான் இருக்கேன். ஒரு சில விஷயங்கள் தானே ஒத்து வரல அப்படிங்கிற அமைப்பில் இந்த 5 வீட்டில் ராகு மட்டும்தான் இருக்கணும். எக்கான் உண்டு செவ்வாய், சனி பார்வை தொடர்பு இருக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி அந்த வீட்டினுடைய அதிபதி அதே வீட்டில் ஆட்சி அடையக்கூடாது, அது சுபகரகமாக இருந்தாலும் சரி. இதெல்லாம் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய ராகு யோகத்தை தருவார், அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை கெடுத்துருவார், ஆதிபத்தியத்தையும் பிரச்சனை கொடுத்துருவார். இததான் நம்ம அதில் நம்ம சொன்னோம். என்ன அது பழைய ஃபோனில் எடுத்தனால அந்த வீடியோ கொஞ்சம் டல்லாக இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ ராகு நன்மை புரியணும் தரணும் அப்படின்னா இந்த 5 வீட்டில் இருந்தால் மட்டும் ஆகாது, இப்போ நம்ம சொன்ன இந்த அமைப்புக்குள்ளே இருக்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ராகு தசை கரெக்டான வயசில் வரணும். 18-19 வயசில் ஒரு கல்லூரி படிப்பு 20 வயசில் முடிக்கும்போது இந்த ராகு தசை வந்துருச்சுன்னு வச்சுங்க, அல்லது கேது தசை வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போது தொடர்ச்சியாக 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் தசையோ புத்தியோ, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் தசையோ புத்தியோ, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் தசையோ புத்தியோ நடக்கும்போது நமக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். ஏன் இந்த ஓரளவுக்குன்னு சொல்லலாம், 1, 5, 9ஆம் பாவங்கள் முடிஞ்ச வரைக்கும் யோகத்தை கொடுக்க தான் பார்க்கும். ஆனால் மற்ற அவயோகங்கள் கொடுக்கக்கூடியது கொஞ்சம் நியூட்ரலான கிரகங்கள், இது 1, 5, 9ல் உட்காரும்போது
இதுவும் ஓரளவுக்கு யோக பலனை கொடுக்க தான் செய்யுது. ஓரளவுக்காவது நிச்சயம் வேணும், அந்த யோக பலன்கள் கொடுக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போது இந்த கிரகங்களோட மற்ற கிரகங்கள் இணையும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பலன் கலப்பு பலனாக மாறுது, அல்லது பலன் செய்ய முடியாத இடத்துக்கு கிரகங்கள் தள்ளப்பட்டுருது. ஓகேங்களா? இப்போது குரு தனுசில் இருக்கிறாரு, ஆட்சி அடைகிறாரு, நல்ல அமைப்பு தான். அவர் அங்கேருந்து மேசத்தை பார்ப்பாரு, மிதனத்தை பார்ப்பாரு, சிம்மத்தை பார்ப்பாரு, நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை தருவார். ஆனால் இந்த குரு உச்சமடைஞ்ச சனி துலாத்தில் இருக்கிறாரு. இப்போ இந்த குருவின் பார்வை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குது. ஆனால் குருவுக்கு பார்வை இருக்கும். நம்ம உடனே தனுசில் குரு இருந்தால் நம்ம யோகம்னு போடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம ஜாதகத்தில் தனுசில் குரு இருக்கே, மேசத்தை குரு பார்க்குது, அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தைரியம் வீரியம் இதெல்லாம் நிறைய இருக்கணுமே, வெற்றி நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு இருக்குமே, மிதனத்தை பார்த்தா புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்டாக ஒளியோடு இருக்கிறார். சந்திரன் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் சுக்கிரனோட போய் இணையும் போது சுக்கிரனின் காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் பாதிப்படைய செய்வார். சுக்கிரன் யாருக்கெல்லாம் லக்னாதிபதியாக கொண்டதோ அதுக்கெல்லாம் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் மற்ற பாவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பாவத்தின் அதிபதியோட பிரச்சனைகளும் கண்டிப்பாக வந்தே தீரும். புரியுதுங்களா? அதனாலதான் முன்னோர்கள் சொன்னாங்க, சந்திரன் சுக்கிரன் எந்த இடத்தில் இணைவதும் நன்மை அல்ல. யாருக்கு நன்மை இல்லை? சுக்கிரனுக்கு நன்மை இல்லை, சந்திரனுக்கு நன்மை தான். புரியுதுங்களா? இப்படி நம்ம ஜோதிடத்தை கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். இன்னொரு கிளைண்ட் கேட்ட கேள்வி எனக்கு அது இப்போதான் ஞாபகம் வருது. என்ன கேள்வினா, சார் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம என்ன சொன்னோம், மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த 5 வீட்டில் ராகு இருக்கும்போது அதற்கு 4 மூலையிலுமே கிரகம் இருந்தால் அது யோகம். பூமேடுதனில் துயிலும் ராஜயோகம் அப்படின்னு சொன்னீங்களே. ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, எனக்கு இந்த அமைப்பு இருந்து எனக்கு யோகம் இல்லையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த யோகம் பங்கம் இல்லாமல் இருக்கணும். அதை தான் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மற்ற சேனல்லையுமே இதே ஜாதகத்தை போட்டு விளக்கியிருக்கேன். அதுலேயும் போய் பாருங்கள். ஒரு சேனலில் சொன்ன விஷயத்தை இன்னொரு சேனலில் சொல்லியிருக்க மாட்டேன். அதுதான் என்னோடய ஸ்டைல். ஓகேங்களா? நீங்கள் இந்த பூமேட்டுதனில் துயிலும் ராஜயோகம் அப்படின்னா அந்த கிரகம் இயல்பாக இருக்கணும். ராகுக்கு எது மற்ற கிரகங்களால் டிஸ்டர்ப் அடையக்கூடாது. குறிப்பாக செவ்வாய் சனி அமாவாசை சந்திரன், ஓகேங்களா, இதனோடலாம் டிஸ்டர்ப் அடையக்கூடாது. அடைஞ்சிருச்சுன்னா அந்த யோகத்தை முடிச்சிடும். ரெண்டாவது, எல்லா வீடியோலையுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தானே, லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கணும், வலுவாக இருக்கணும்னு எல்லா வீடியோலையுமே சொல்கிறேனே. எதையும் அனுபவிக்கக்கூடிய தன்மை லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் தானே இருக்குது. இந்த அமைப்பு சரியாக இருக்கணும். மூணாவது ஒரு விஷயம், ராகுக்கு எதுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைஞ்சிருக்கணும். ராகு இருக்கிற அந்த வீட்லேயே அவங்க இருக்கக்கூடாது. இதே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். மகரத்தில் ராகு இருக்கு, சனி மகரத்தில் இருக்கவே கூடாது. அவர் மாறா எங்கே இருக்கணும், கும்பத்தில் இருக்கணும். கன்னியில் ராகு இருக்கு, கன்னியில் புதன் இருக்கக்கூடாது, மாறாக மிதனத்தில் புதன் இருக்கும். இதை தானே நம்ம அந்த வீடியோலுமே சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இந்த அமைப்பில் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் கண்டிப்பாக நல்ல பலனை தரும். அப்போ ராகு கேது உட்காந்த வீட்டினுடைய அதிபதிகள், இப்போ தனுசுல ராகு வச்சுக்கலாம், மிதனத்தில் கேது வச்சுக்கங்க. இந்த வீட்டில் இருக்கிற ராகுவோடைய வீட்டின் அதிபதி குருவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவுடைய அதிபதியான புதனும் இப்படி வச்சுக்கோங்க. புதன் கன்னியில் உச்சம், குரு பார்த்தீங்கன்னா மீனத்தில் ஆட்சி. இது கர்ம கண்ட்ரோல் யோகம்னு சொல்லுவோமே. இந்த யோகத்தை பற்றி யாருமே பொதுமேடையில் பேசலை. பட் நான் தான் பேசி ஒரு வீடியோ போட்டேன். ஓகேங்களா? இது கர்ம கண்ட்ரோல் யோகம். நீங்கள் எவ்வளோ கர்மா செஞ்சிருந்தாலும் அந்த கர்மாவை தவறான கர்மா செய்ய உங்களை இழுத்து கொண்டு போய் விடாது. ஒரு வேளை அப்படி நீங்கள் ஏதாவது நிறைய கர்மா செஞ்சாலுமே கூட ராகு கேதுக்கள் அந்த கர்மாவை கண்ட்ரோல் பண்ணும். இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம், கர்ம கண்ட்ரோல் யோகம்ட்டு. நம்ம சேனலில் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல, கம்மியாக தான் பார்த்துருக்கீங்க. அது ஒரு முக்கியமான யோகம். இந்த யோகத்தில் இருக்கிற யாருமே சாதாரண ஒரு வீட்டில் பிறந்தனாலும் அதாவது பல அடுக்கு மாடியில் வாழ்கிறாங்க, பல ரூபத்தில் அவங்களுக்கு பணம் அவங்க குமியுது அப்படியே.
இப்போ இதை நான் போட்டேன்னா கூட இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. என்ன, எனக்கு ராகு கேதுகள் உட்காந்துக்கிற வீட்டின் அதிபதிகள் வந்து லக்கணத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து 7 கேளா பார்க்காங்க, எனக்கு யோகம் இல்லையே. இந்த குரு புதன் மட்டும்தான் இருக்கணும், வேற கிரகம் இருக்கக்கூடாது. அதுதான் இந்த யோகத்தினுடைய அமைப்பு. யோகம்னு என்னங்க, தனித்து இருக்கக்கூடியது கிரக சேர்க்கைக்கு. ஒரு சில யோகங்களுக்கு கிரக சேர்க்கை வேணும், ஒரு சில விஷயங்களுக்கு தனித்து அந்த கிரகங்கள் இருக்கணும். அப்படின்றதான் யோகத்து இருக்கும். இது வந்து நம்ம ஜோதிடத்தில் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது நமக்கு பல விஷயங்கள் வந்து புரிய வரும். சரிங்களா? உங்களோட ஆதங்கத்தில் நான் மீண்டும் சொல்கிறேன், எந்த விதமான தவறும் இல்லை. உங்களுக்கு சரியான புரிதல் இல்லை, அவ்வளோதான். அந்த புரிதலுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். தொடர்ச்சியாக சில பல ஆன்மீக பயணங்களுக்கு நம்ம செல்ல இருக்கிறோம். அதனால் வீடியோவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாள் வீடியோ வருவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் லேட்டானாலும் வீடியோ வந்துடும். வீடியோலாம் ஏற்கனவே பேசி ஷெட்யூல் டைம் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் 2 நாளில் வந்து நம்ம ராமேஸ்வரம் கிளம்புறோம். அங்கேயும் போய் தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு வருகிற புதன்கிழமையிலேருந்து மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு வீடியோ பதிவை உங்களை முன்னாடி ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போனா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த வீடியோ பதிவு இவ்வளவு நேரம் கண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.